نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய அன்பும் கிருபையும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, வாராந்த இந்த நற்சிந்தனை வகுப்பினூடாக இன்றைய தினம் நாங்கள் எல்லாம் மரணித்த பிறகு எங்களை வந்தடையும் நட்காரியங்கள், எமது கபரிலே பயனளிக்கக்கூடியவாறான நல்ல மட்கள் என்ற அந்த ஹதீஸினை நாங்கள் பார்ப்பது சிறந்ததாக இருக்கும் என கருதுகின்றேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, நாளை மறுமையிலே அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கின்ற நானும் நீங்களும் சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற இலக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள், இந்த உலகத்திலே எங்களுக்கு எப்போதாவது எப்படியாவது எந்த இடத்திலாவது மரணம் வந்து சேரும் என்ற அந்த ஆழமான நம்பிக்கையோடு, இறை கோட்பாட்டோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்ற செய்தி எங்களுக்கு தெரிந்த விடயமே. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டால், இதா மாத்தல் இன்சானு, ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு மரணம் அடைந்து விட்டால், இன்கதா அன்ஹு அமலுஹு, நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்றோம். நாங்கள் இந்த உலகத்திலே சொத்து சேர்ப்பதற்காக ஓடி இருக்கின்றோம். நாங்கள் படிப்பதற்காக எமது காலங்களை செலவிடுகின்றோம். தொழில்களிலே எமது காலங்களை செலவிடுகின்றோம். நண்பர்களை தெரிவு செய்கின்றோம். எமது குடும்பங்களோடு சேர்ந்து வாழுகின்றோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்கதா அன்ஹு அமலுஹு, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய அனைத்து செயற்பாடுகளும் முடிவடைந்து விடுகின்றது, துண்டிக்கப்பட்டு விடுகின்றது. இல்லா மின் சலாஸ், மூன்றே மூன்று அமல்களை தவிர, மூன்றே மூன்று செயற்பாடுகளை தவிர அவன் செய்த இந்த உலகத்தில் ஆற்றிய பணிகள், செயற்பாடுகள், அனைத்து விடயங்களுமே முடிவுறுகின்றது என்ற செய்தியினை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த மூன்று விடயத்தின் பாலும் நாங்கள் அதிகமாக ஓடக்கூடியவர்களாக, நாளை மறுமையிலே எல்லா செயற்பாடுகளும் நாங்கள் மரணித்த பிறகு துண்டிக்கப்பட்டு நாளை மறுமையிலே அல்லது கபரிலே எங்களை வந்தடையக்கூடிய அந்த மூன்று விடயத்தின் பாலும் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருந்து கொள்ள வேண்டும். முதலாவது செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சதகத்துன் ஜாரியா, நாங்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலாவால் எமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற சொத்து செல்வங்களிலிருந்து சதகா ஜாரியா, நிரந்தர தர்மம் செய்திருந்தால், நிரந்தர தர்மம் என்பது நாளை மறுமையிலே, நாளை கபரிலே எங்களை வந்து சேரக்கூடிய ஒரு இபாதத் என்பதாக, அமல் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். எமது சொத்துக்களில் இருந்து பள்ளி வாயிலுக்கு ஒரு உதவியினை செய்வது, அல்லது எமது சொத்துக்களிலிருந்து யாருக்காவது அல்லது எந்த அமைப்புக்காவது வக்குஃபை, ஒரு சொத்தினை அவர்களுக்கு நன்மையாக வழங்குவது, இன்னும் ஒரு மரத்தினை நடுவது, இப்படி இன்னொரு செயற்பாடுகள் சதக்கத்துல் ஜாரியாவாக காணப்படுகின்றது. எனவே அந்த சதக்கத்துல் ஜாரியாவை நாங்கள் இயன்றளவு எமது தகுதிக்கு ஏற்றவாறு நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அமல்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்முன் யுன்தஃபஉ பிஹி, நாங்கள் இந்த உலகத்திலே கல்விக்காக சில காலங்களை செலவழிக்கின்றோம். நாளை மறுமையிலே இந்த உலகத்திலே பிரயோசனம் அளிக்கக்கூடிய கல்வி என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் ஆசிரியராக சிலர்கள் கடமை புரிகின்றோம், அல்லது எமது கல்வித்திறனை கொண்டு ஒரு புத்தகத்தை, ஒரு கிதாபினை எழுதுகின்றோம். இதனூடாக மனிதர்கள் பயன்பெறுகின்ற பொழுது, அவர்கள் மறுமைக்கான அல்லது இஸ்லாமிய அந்த அடிப்படையிலே அவர்களுடைய கல்வித்துறையினை செயற்படுகின்ற பொழுது, அந்த நன்மைகள் நாளை மறுமையிலே எங்களை கபரை வந்து சேரும் என்பதிலே
எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. எனவே நாங்கள் கற்பவர்களாக இருந்தால் அல்லது கற்பிப்பவர்களாக இருந்தால் தான் கற்கின்ற கல்வி நாளை மறுமையிலே எனக்கு வந்து சேர வேண்டும் என்ற ஒரு அவாவோடு எண்ணத்தோடு நாங்கள் எமது அந்த செயற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்ற அம்சத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது விடயம்தான் அவ் வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. நாங்கள் இந்த உலகத்திலே குழந்தை பாக்கியமுடையவர்களாக இருக்கின்றோம். குழந்தைகள் எத்தனையோ பேர்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய அருளாக இருக்கின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் மரணித்த பிறகு நாளை மறுமையிலே கபரறையிலே வந்து சேரக்கூடிய அந்த 3 விடயங்களில் ஒரு விடயம்தான் எங்களுடைய சாலிஹான, நாளை நாங்கள் மரணித்து விட்டால் எங்களுக்காக துஆ பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தை என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் இந்த 3வது விடயத்திலே மிகவும் நிதானமான ஒரு போக்கை கையாள வேண்டும். எமது சுற்றுப்புற சூழல்கள், எங்களை சூழ இருக்கின்ற நண்பர்கள் அல்லது குடும்பங்கள் இந்த விடயத்திலே மிகவும் ஒரு தாக்கத்தை செலுத்துவதை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கிறது. ஒரு குழந்தையை நாங்கள் எவ்வாறுதான் நல்ல முறையிலே வளர்த்தாலும் எமது அந்த சுற்றாடல், எங்களை இருப்பவர்களால் எமது குழந்தை மாற்றம் பெறுகின்ற அமைப்புகளை இன்று அதிகமாக நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஒரு பெண்மணி 2 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து சரியான முறையிலே வளர்த்தெடுக்கின்றாரோ அவருக்கு சுவர்க்கம் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் தாலா சுவர்க்கத்தை ஒருவருக்கு வழங்குகின்றான் என்றால் அந்த இபாதத் சும்மா லேசான காரியம் என்பதாக நாங்கள் புரிந்துவிடக் கூடாது. ஒரு குழந்தையை பெற்றெடுத்து சரியான முறையிலே சாலிகான குழந்தையாக வளர்த்தெடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விடயம். அது லேசான காரியமாக நாங்கள் நினைத்து விடக்கூடாது. எனவே நாங்கள் குழந்தைகளை நாங்கள் தற்காலத்தில் இருக்கின்ற அந்த அமைப்புகளுக்கு ஏற்றால் போல நாளை மறுமையிலே எங்களுக்கு துஆ செய்யக்கூடிய, மார்க்கப்பட்டுள்ள மார்க்கத்தை சரியான முறையிலே கடைபிடித்து ஒழுகின்ற நல்ல குழந்தைகளாக வளர்த்து நாளை மறுமையிலே எமக்காக குழந்தைகளின் ஊடாக விமோசனம் அடைவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா அருள்